நல்லா இருக்கீங்களா? தைரியமா இருக்கீங்களா? பயப்படுற மாதிரி ஏதோ காரியம் நடக்குது இல்லை உங்க வாழ்க்கையில? அதை நினைச்சாலே பயமா இருக்குது, அதை பற்றி பேசினாலே பயமா இருக்குது, என்ன ஆகுமோன்ற பயம் வருது. அப்படி பயப்படுகிற ஏதோ ஒரு காரியம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குதா? அப்ப அது குறித்து யோசிக்க யோசிக்க என்ன வருதுன்னா உள்ளத்துக்குள்ள கலக்கம் வருது. பயம் அதிகமாகும் போது ஒரு கலக்கம், இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம், ரொம்ப கலக்கமா இருக்குது, ஏதாவது ஆயிரமோன்னு பயமா இருக்குது அப்படிலாம் சொல்லுன்னு தெரியுமா? அப்ப பயத்தினுடைய உச்சக்கட்டம் கலக்கம். அப்போ ரொம்ப இருதயம் கலங்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களை பார்த்து 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. சொல்றதுக்கு நல்லதா இருக்கு, கேட்கறதுக்கு பயப்படாதுங்க அப்படின்னு சொன்னா அது சொல்றது கேட்கும் போது நல்லதா இருக்குது. ஏன்னா பயப்படுற சூழ்நிலை இருக்குது இல்ல, கலக்கத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை இருக்குது இல்ல, எப்படி பயப்படாம இருக்க முடியும், கலங்காம இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்றவர் யாரு? ஒரு மனிதன் சொன்னா நீங்க அப்படின்னு நினைக்கலாம். நீங்க சொல்லுவீங்க, ஆனா என் பிரச்சனை பெருசு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடும். சொல்லுகிறவர் யாருன்னா கர்த்தர். பயப்படாமல கலங்காம இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யார் அவரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், சகலத்தையும் தன் கைக்குள்ள வைத்திருக்கிற தேவன். எதையும் மாற்றவராலே முடியும், எந்த சூழ்நிலையும் நன்மையாக்க அவராலே முடியும், எதையும் தடுத்து நிறுத்த அவராலே முடியும். அவரு தான் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. உலகத்துல இதெல்லாம் வரும் போகும். ஏன்னா பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, உங்களை கலங்க பண்ணணும், பயப்படுத்தணும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும், நிம்மதியை கெடுக்கணும்னு அவன் கிரியை செய்து கொண்டே தான் இருப்பான். அப்ப பயப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாக்குவான், கலக்கத்தை உண்டாக்குற மாதிரி நமக்கு சம்பவங்களை எடுத்து காண்பித்து கொண்டு இருப்பான். அதையே நினைச்சு பயப்படாதபடி உங்க பக்கத்துல நிற்கிற இயேசுவை பாருங்க. அவர் உங்க தோள்ல கை போட்டு சொல்லுவாரு, பயப்படாதே மகளே, மகனே பயப்படாத, கலங்காத, நான் பக்கத்துல இருக்கேன்ல, நான் கூட இருக்கல அப்படி சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கையை பிடிச்சிருக்கிறீங்க, உங்க கூட தான் நடக்கிறேன். இந்த பயம் கலக்கத்தை கொண்டு வர பிசாசு தான் வெட்கப்பட்டு போவான், நான் இதை தாண்டி போவேன்னு சொல்றீங்களா? அப்ப இயேசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அதான் உங்களுடைய விசுவாசம்.